ஆயிரக்கணக்கான அடி உயரத்தில் மேக கடலுக்கு மேலே மிதந்து கொண்டிருக்கும் ஒரு அழகான கிராமம் அது. அங்கே கை என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவனோடு எப்போதும் அவனது செல்ல நரி லுலு கூடவே இருக்கும். அந்த கிராமத்து மக்கள் மேகங்களையே உணவாகவும் போர்வையாகவும் மாற்றி வாழ்ந்தார்கள். ஒரு நாள் பயங்கரமான கார்மேகம் அந்த கிராமத்தை நோக்கி நகர்ந்து வந்தது. அது கிராமத்தை தாக்கினால் மிதக்கும் தீவுகள் அனைத்தும் கீழே விழுந்துவிடும். ஊர் மக்கள் பயந்து ஓடினார்கள். ஆனால் கை பயப்படவில்லை. அவன்தான் உருவாக்கிய விசித்திரமான சைக்கிள் விமானத்தை வெளியே எடுத்தான். காற்று பலமாக வீசியது, மின்னல் வெட்டியது. கை அந்த பயங்கரமான கருமேகத்தின் நடுவே தனது விமானத்தை செலுத்தினான். அந்த மேகத்தின் சீற்றத்தை குறைக்க அவன் தயாரித்து வைத்திருந்த தங்கப் பொடியை அதன் மேல் தூவினான். லுலு தைரியமாக ஒரு மேகத்தின் மேல் குதித்து ஒரு கயிற்றின் மூலம் கருமேகத்தை கட்டி இழுத்தாள். கை தனது விமானத்தை வட்டமாகச் சுற்ற ஒரு பெரிய தங்கச் சுழல் உருவானது. ஜொலிக்கும் வெள்ளை மேகங்களாக மாறி மழையாக பொழிந்தது. மக்கள் அனைவரும் கையை பாராட்டி ஆரவாரம் செய்தார்கள். கையும் லுலுவும் நிலவை பார்த்தபடி அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். ஆபத்து நீங்கி மீண்டும் ஒரு அழகான விடியலுக்காக அந்த